போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். TNUSRB இருந்து உங்களுக்கு பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாடத்திட்டம் அப்படிங்கிற சிலபஸ் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு 7ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, 7ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான முன்னாடி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. TNUSRB வெப்சைட்டில் இப்போ தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்கும் அப்படின்னா 80 கேள்விகள் இருக்க போகுது, ஓகேங்களா? இதுக்கு 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் பள்ளி பாட புத்தகங்களை படித்தா போதும். எல்லாமே தமிழ்நாடு அரசு நம்முடைய SCRT புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணினா போதும். வேறு எந்த சோர்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்ல. SCRT புக்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள், சரியா? போதும். அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படிங்க. அட்டை டு அட்டை நீங்கள் என்னென்னலாம் முக்கியமானது இருக்கோ அதை மட்டும் படிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, அதே போல் என்னென்னலாம் படிக்கலாம், எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உளவியலில் எந்தெந்த லெசன்ஸ்லாம், அதாவது எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் புக்ஸ் வந்து 6லேருந்து 10 வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் தமிழ், மேக்ஸு, சோசியல் சயின்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 6லேருந்து 10 வரைக்கும், சரிங்களா? ஓகே, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க SCRT புக் கலெக்ஷன் இருக்கும். ஸோ நம்முடைய அதியமானில் கூட SCRT புக் போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களை மட்டும் கேட்டு வாங்கி அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரியா? போதுமானது. அதை நீங்கள் படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து கம்பல்சரி எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கணும்? 80 கேள்விகளுக்கு வந்து 32 மார்க் எடுக்கணும் நீங்கள், சரிங்களா? ஸோ இது ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த ஸ்கோரை வந்து வாங்கிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிசிக்கு மட்டும்தான் படிக்கிறீங்க அப்படின்னா. இப்போ பொது அறிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தமிழ் சிலபஸ் எப்படி பிடிச்சிருக்காங்க? இலக்கணம், இலக்கியம், நீங்கள் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் இருக்கும். நீங்கள் எஸ்ஐலே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை விட ஈஸியாக தான் இருக்கும். அதுவே டிகிரி லெவல், சரிங்களா? ஸோ இது வந்து 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படக்கூடிய பாட நூல்களிலிருந்து தான் கேட்கப்படும். ஸோ 6லேருந்து 10 நல்லா படித்தா போதும், அந்த ஸ்கோரை பண்ணிடலாம். அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே இருந்த ஒரு பேட்டர்னு இப்போ வந்து எவ்வளவு மார்க்? 70 மதிப்பெண்கள் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கேள்விக்கு 1 மார்க் தான், சரியா? 70 கொஷின்ஸ் இருக்க போகுது. எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா 80 நிமிஷம். கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நமக்கு 70 கொஷின் தான், நான் 80 நிமிஷம் வந்து டைம் தர போகிறாங்க. ஸோ ஈஸியாக பொறுமையாக ஆன்சர் பண்ணிடலாம், சரியா? உளவியல் பொறுமையாக போடுற கூட ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார் நான் வந்து அப்படிங்கிறவங்க கூட எல்லாருமே போடலாம். இல்லை சார் என்னால் வந்து ஆவரேஜுக்கும் கீழே சார் அப்படின்னாலும் நீங்களும் இந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா படிக்க முடியும், சரிங்களா? அதனால் ஸோ ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த எக்ஸாம் தாராளமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஜஸ்ட் ட்ரை பண்ணவாச்சும் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். படிக்காமல் போயிட்டு நிறைய பேர் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அடுத்து வந்து ஒரு ஃபிசிக்கலும் இருக்குது. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து அந்த ஃபிசிக்கல்லாம் எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து கொடுத்துருப்போம். ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க எப்படி பண்ணாங்க, ஸோ எப்படி இருக்கும் ப்ராசஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் அதுவும் பாருங்கள். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இது வந்து இதுவும் பாருங்க. பொது அறிவு பகுதியும் உங்களுக்கு வந்து எந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படக்கூடிய பாட நூல்கள் இருந்தால் கேட்பாங்க. புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. வேற எந்த நோட்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ புக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு ஊட்டச்சத்தியல், சரிங்களா? ஸோ சயின்ஸ் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி SCRT உங்களுக்கு இந்த ஒரு 3 புக்காக இருக்கும், சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க அந்த புக்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சமூக அறிவியலும் நீங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் புக்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். புக் பேக்கு, ஸோ அதே போல் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு அது படிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது, சரிங்களா? சைக்காலஜிக்கு தனியாக வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சில டாபிக் வந்து உங்களுக்கு மேக்ஸ் புக்கில் கவர் ஆகும். சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். ஸோ ஒரு 20 days நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா முடிஞ்சோம். டெய்லி ஒரு டாபிக் ஒரு நாள் தேவையில்லை, 1 மணி நேரம் கிளாஸஸ் தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஒரு 20 hours இல்லை 30 hours கிளாஸஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா போதும், சரிங்களா? ஸோ உங்களை வந்து உளவியலில் 30 out of 30 எடுக்க வச்ச முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த 25 உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, முழுக்க உளவியலில் வந்து இங்கேயும் வந்து மொழி தொடர்பான கேள்விகள் வேறு இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து தமிழ் படிக்கிறது இங்கேயும் சில இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ உங்களை வந்து மேக்ஸிமம் 20 எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா தெரியும். எஸ்ஐ கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி இதுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் 25 எடுக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு 30 டாபிக் இருக்கும், சரிங்களா? ஸோ அது ஒரு 30 hours மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த டாபிக் வந்துடும். ஒரு டைம் பார்த்தாவே போதும். திரும்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ரொம்ப
ரொம்ப பயங்கரமாக படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, சிம்பிளாக பண்ணவே போதும். ஓகேவா? ஸோ இதுக்கான கிளாஸஸ் பிசி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸாக வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து. ஸோ அதுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழே வந்து நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். 8681859181 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மினிமம் ஃபீஸாக தான் இருக்கும். பட் உங்களை வந்து கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸும் நோட்ஸும் புக் பேக் கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் பிடிஎஃப்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கொடுப்பாங்க. சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நிறைய போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது படிங்க, இது இப்படி படிக்கலாம், ஸோ இது படிச்சுட்டு வாங்க, இது டெஸ்ட் இருக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். சரியா? ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒன்று தான், கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு எதுவும் டிஃபிகல்ட்டாக இருக்க ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஓனாக கூட படித்து கிளியர் பண்ணலாம். ஸோ யாரும் சொல்லணும் அவசியம் என்ன படிக்கணும் எது படிக்கணும் சோர்ஸ் மெட்டீரியல் இதில் கலெக்ட் பண்ணி நீங்களே கூட படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்ட் வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அது எல்லாமே இப்போ நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு வந்து கைட் பண்ணணும் சொன்னால் போதும், நான் சொன்னால் தான் நான் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த பேட்சஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்குது, இதை போர்ஷன் படிங்க, இந்த பிடிஎஃப் கொடுத்து இதை படிக்க வச்சுட்டு அதுலேருந்து டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போகும். சரிங்களா? ஸோ இந்த எஸ்சிஆர்டி புக்கு நான் சொன்னேன் இல்லையா, சயின்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குல்ல, நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சயின்ஸ் வந்து 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய 3 புத்தகங்களாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 960 rupees வரும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் நெக்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்கன்னா அதோடைய ரிவ்யூஸ் கூட வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து யூடியூப்லேயும் போட்டிருப்போம். அந்த புக்கோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதே மாதிரி தமிழுக்கும் இருக்குது, ஜிஎஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த புக்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தமிழ் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்கு வாங்கிக்கலாம். நான் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு 6லேருந்து 12 வரைக்கும் தேவையில்லை, 6லேருந்து 10 வரைக்குமே போதும். அந்த 2 வால்யூம் அப்புறம் ஒரு நூல்வெளி புக் இருக்கும். ஸோ நூலாசிரியர்கள் சம்மந்தமாக ஒரு புக் இருக்கும், அதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, 6லேருந்து 8 வரைக்கும் ஒன்று, 9, 10 ஒன்றும், அதுக்கப்புறம் ஒரு நூல்வெளி புக் அப்படிங்கிறதும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க, போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த புக்கு தான் அந்த நூல்வெளி 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய நூலாசிரியர்கள் தகவல்களே இருக்கும். அதில் 10 வரைக்கும் படித்தா கூட போதும். சரியா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த ஒரு புக்லேருந்து கூட உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தமிழுக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்க்கும் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கான்டாக்ட் நம்பர் 8681859181 டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வேணுறவங்க ஆர்டர் பண்ணிங்க. ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி புக்ஸும் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளாஸஸும் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.